ஹலோ, ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இந்த தைப்பொங்கலை நீங்கள் கொண்டாடிருப்பீங்க இந்த வருஷம் 2025. ஸோ அதில் நானும் ஒருத்தி தான். ஏன்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ் நான் யூஏஇலேருந்து வந்து என் பேரண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடினேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூஸாக நான் இந்த தைப்பொங்கலுக்கு எங்கள் பேரண்ட்ஸோட என்னென்ன செஞ்சேன், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் எல்லாமே நான் காமிக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் செகண்ட் இன்னொன்று சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எல்லோரும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னும் நான் கேட்குறேன், எல்லா வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பார்க்காத என்னோட வ்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப போய் பார்த்து அதுக்கும் சப்போர்ட் தாங்க. எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஆக்சுவலி இதில் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, எங்கள் அம்மா ரவா லட்டு தான் செய்ய போனாங்க. அதுக்கப்புறம் நான் கேசரி கேட்டனால அது வந்து கேசரியாக ஆக்கிட்டாங்க. அது ஈஸி, எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான். ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அது எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. அடுத்து இன்னும் நான் நிறையா சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு, இன்னும் நிறையா. ஏன்னா இந்த முறை நான் வந்திருக்கனால எங்கள் அம்மா ஸ்பெஷலாக நிறைய செய்கிறாங்க ஸ்வீட்ஸ். அப்போது அதெல்லாமே வச்சு எங்கள் சரௌண்டிங்கில் உள்ள நேபர்ஸுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எங்கள் சரௌண்டிங்கில் இருக்க நேபர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான். ஸோ அவங்க வந்து கிறிஸ்மஸுக்கு எங்களுக்கு தருவாங்க அவங்களோட ஸ்வீட்ஸு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் அவங்களுக்கு ரிட்டன் பேக் பண்ணுற மாதிரி தைப்பொங்கலுக்கு நாங்களும் ஷேர் பண்ணுவோம். Lions roaring in the morning sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way. Birds chirping and I hear my name, grasping into a life. Life is happy but it's so insane. We must merely make a strive. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take a ride. Savannah. Lions gonna come. The birds have just begun. We will always take a stand for the people, for the land. Let's go back to when we were young. For the animals we stand. Let's go back to when trees were swung. Kids across the land. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take. இது நீங்கள் பார்த்தீங்கல்ல, ரவா லட்டு நான் எங்கள் அம்மா செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து கேசரி கேட்டனால அது ஃபைனல் ப்ரொசீஜர் இது தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இன்னும் நிறைய திங்ஸ் செஞ்சாங்கன்னு, அது மாதிரி முறுக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி கொடுக்குறத விட நானே சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அவ்வளோ. ஸோ முறுக்கும் அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட ப்ராசஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டிகிட்டு இருக்கிறேன்.
எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே சத்தியமா தெரியாது. அவங்க ரொம்பவே அவங்க செய்ற சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க அம்மா செம்ம டேஸ்டியா செய்வாங்க. Lions roaring in the morning sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way. Birds chirping and I hear my name, grasping into a life. Life is happy but it's so insane. We must merely make a start. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. ஸோ நான் செஞ்ச ப்ராசஸ் தான் இது. நான் செஞ்ச ஒரே ஒரு ப்ராசஸ் தான். அது வந்து எங்க அம்மா முறுக்கு புழிஞ்சு புழிஞ்சு வைக்கும்போது அத எடுத்து பொரிச்சது நான் தான். ஃபைனலி அது பொரிச்சு வந்துருச்சு. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? என்னடா இது ப்ராசஸ் காட்டுற இடத்துல வந்து ஒரு சின்ன குருவிய காட்டிட்டு இருக்காங்கன்னு நீங்க யோசிக்கலாம். இது என்னன்னா, எங்க வீட்ல ஒரு குருவி, தாய் குருவி வந்து இந்த மாதிரி குஞ்சு போட்டு அது வந்து கொஞ்சம் பெருசாயிருச்சு. அதுதான் இருக்கு. எங்க அம்மாவோட ரூம்ல ஃபேனுக்குள்ள அவங்க வந்து இருக்காங்க. அது பார்க்கவே கியூட்டா இருந்துச்சு. அதுதான் நான் இந்த வீடியோக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா, நாங்க மார்னிங் தான் வந்து உளுந்து ஆல்ரெடி எங்க அம்மா உளுந்த மாவு வந்து அரைச்சு வச்சுட்டாங்க. ஸோ மார்னிங் நாங்க அ வந்து வடை பொரிச்சோம். காலையிலேயே எல்லாம் செய்யணும் தானே. ஸோ அம்மா வடை பொரிச்சாங்க. வடை பொரிச்சு அதையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு பொங்கல் செஞ்சது எடுக்க கிடைக்கல கைஸ். ஸோ சாப்பிடும்போது கேப்சர் மட்டும் பண்ணேன். அது ஒரு பக்கம் நடக்கும்போது எங்கள் அப்பா கரும்பு, மாவிளை எல்லாமே வந்து வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக கட்டுனாங்க. க்யூட்டாக இருக்குதுல்ல. இது 3 இயர்ஸுக்கு அப்புறம் நாங்கள் செஞ்சனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த முறை பொங்கல். அம்மாவும் ஏர்லி மார்னிங் எழும்பி கோலமும் போட்டாங்க. அவங்களுக்கு நல்லா செம்மையாக கோலம் போட முடியும். ஒரு சின்னதாக கோலமும் போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போகிற வர வழியில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரவங்க ஒரு சாப்பாடு கடை இருக்குது. செம்மையாக இருக்கும். அது அங்கே சாப்பிட்டு வந்துச்சு. நாங்கள் ஃபைனலாக அன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் ஒரு மினி விளாக் போட்டேன்ல, அங்கே போய் எடுத்த ஃப்ராக்கு தான் இது. நாங்கள் அதுலேயே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே கைஸ், நீங்களும் இதே போல் உங்கள் ஃபேமிலிஸோட, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கும் எங்கள் சிஸ்டர் டாட்டர்ஸ் வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். பாய்.